ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். அண்ட் எல்லோரும் ஊருக்கு போயிட்டுருப்பீங்க, பிஸியாக இருப்பாங்க. உங்களுக்கு கூட இன்றைக்கி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் ஷேர் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் லாஸ்ட் மினிட் நல்லா வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம், நல்லா பெஸ்ட்டு டீலில் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா இப்போ அமேசானில் நல்லா சேலும் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்டு நிறையா வந்து இந்த குட்டி குட்டியான பேபி ஹேர் வந்து க்ரோ ஆகிருக்கு. எனக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த தூக்கு நெத்தி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நிறையா ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ரீசெண்டாக சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். என்ன ப்ராடக்ட்ஸ்னு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசெண்ட் ஃபோட்டோஷூட் வந்து என்ன ஃபோட்டோஷூட் அது, அந்த சாரீ பற்றி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த சாரீ எங்கே பர்ச்சேஸ் பண்ணது அண்ட் என்ன ஃபோட்டோஷூட் அப்படின்றது தான் இந்த விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். டெஃபினட்டாக இந்த விலாக் உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. அதுலேயும் வந்து ஃபேஸில் இந்த அளவுக்கு நான் மேக்கப்லாம் போட்டதே கிடையாது, சான்ஸே கிடையாது எனக்கு. அதுலேயும் இது வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. ஃபோட்டோஷூட்லலாம் எப்படி இருக்கும் எனக்கு அதில் பற்றின ஐடியாவே இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூவிஸில் நிறைய சீரியல்ஸ்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறவங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக வந்து மேக்கப் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் நிறைய வீடியோ தான் கேட்டுட்டு இருந்தேன். மயூரா சில்க் அண்ட் ஃபேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நியூ ஷாப் ஓப்பன்லாம் பண்ணியிருந்தாங்க, நம்ம வீடியோ கூட பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து அவங்க ஆட் எடுக்கிறதுக்காக ஃபோட்டோஷூட்காக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஷூட்டுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் 2 சாரீ வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போச்சு ஃபுல்லாக. நான் கூட ஃபோட்டோஷூட்னா கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், இல்லை மேக்ஸிமம் 1 or 2 hours ஆகும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் ரெடி ஆகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ ப்ராசஸா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஃபேஸ் மேக்கப், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, அப்புறம் சாரீ ட்ரைப்பிஸ்ட். ஓ மை காட், அப்போ தான் நினச்சேன் ஓகே இவ்வளோ மேக்கப், இவ்வளோ ப்ராசஸிங்கு. சீரியலில் நடிக்கிறவங்க, சினிமாவில் நம்ம நடிக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ ஏர்லியராக போகணும், எவ்வளோ நம்மளுக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சான்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ நல்ல அழகான ஹெவியான சாரீஸ் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரை பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த சாரீ வந்து ஃபேபுலஸுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரீ வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு கரும்பச்சை கலர். இதுவுமே மயூரா சில்க் அண்ட் ஃபேஷன் தான். இதுக்கு அடுத்த ஒரு சாரீ ட்ரை பண்ணியிருப்பேன், அதுவுமே வந்து அடுத்த ஃபோட்டோஷூட்டில். அது வந்து சிங்கிள் ப்ளீட்டில் கட்டியிருப்பேன். இது வந்து ப்ளீட்டட் ஸ்டைலில் கட்டுறதுக்காக. இதுக்கு வந்து ஓப்பன் ஹேர் வந்து விட சொல்லியிருந்தாங்க. அவங்க கட்டியிருந்த சாரீ வந்து ஒரு மாதிரி பிகாக் ப்ளூ கலர். அது வந்து வண்டர்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஆட் ஷூட்டை வந்து சுஜாதா மாமுமே வந்திருந்தாங்க. அவங்களோட சாரியுமே சூப்பராக இருந்தது. அண்டு இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க, ரம்யா சுரேஷ். அவங்களுமே வந்து நம்ம சன் டிவியில் பார்க்கலாம். ஸோ அவங்களோட கிளிப்பிங் மட்டும் நான் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து அடுத்த விலாகில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஷூட் வந்து வேறு லெவலில் போச்சு. அந்த மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு 100 to 200 ml கோகோனட் ஆயிலை வச்சு தான் நான் வந்து ரிமூவ் பண்ணேன். பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயின்லி சாரீஸ் வந்து வண்டர்ஃபுல்லாக இருந்தது. சாரீக்கு தான் எனக்கு நிறைய பேருக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எதாவது ட்ரை பண்ணணும்னா டெஃபினட்டாக வந்து அவங்க ஷோரூம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அவங்களோட ஓன் தறியிலேருந்தே வரதுனால ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. அண்டு எஸ், அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட ஹேர் வந்து அந்த செட்டிங்லாம் பண்ணாங்களா, அதில் நிறைய ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து கொண்டு வரதுக்கு. எனக்கு கூட ரொம்ப டவுட்டாக இருக்கும், எப்படிடா அந்த ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க மற்றவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் இந்த ஹேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஷாம்பு பற்றி நான் டெக்ஸ்சர் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு அது என்ன கலர் இருக்கும், என்ன டெக்ஸ்சர்னு காட்டுறேன். எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நிம்மதியாகவே ஆச்சு. பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹேர் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேருக்கு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அண்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபேஸில் நான் பெருசாக எதுவுமே அப்ளை பண்ணல, ஒரு மாய்ஸ்சர் மட்டும் தான் போட்டிருக்கேன். அண்ட் லிப் பாம் இப்போ அப்ளை பண்ணுறேன். இது வந்து விஷ்கேரோட லிப் பாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் போடுவேன். நல்லா நேச்சுரலான ஒரு பேபி பிங்க் கலர் வேணும் அப்படின்னா இந்த 2 காம்போ சூப்பராக இருக்கும். அதை அடுத்தது என்ன கலர் அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த டாப் அண்ட் பாட்டம், இது வந்து ஒரு சாலிட் பாட்டம். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் அண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னா இந்த சாலிட் பாட்டம்ஸ் தான். நிறைய டாப்ஸ்க்கு சூப்பராக பேர் ஆகும். அண்ட் இந்த டாப் ஃப்ரம் மேக்ஸ் பிராண்டு, அதோட டெக்ஸ்சருமே சூப்பர் சாஃப்டான ஒரு காட்டனு. அண்டு மெட்டீரியலுமே சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஷார்ட்டும் இல்லை, ரொம்ப லாங்கும் இல்லை. இது வந்து க்ராப் டாப்க்கும் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் லென்த்து. அண்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டான இது. ப்ரைஸுமே கூட பார்த்திங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 399 rupees நினைக்கிறேன். ஈவன் த பாட்டம் வந்து உங்களுக்கு 599 அந்த மாதிரி இருக்கும். 599 or 699. அது வந்து சாலிட் பாட்டம், பிராண்டட் தான். ரெண்டுமே பிராண்டட் தான். உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது.
எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டான காட்டன். ஸோ ஷூட் முடிச்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணிட்டு நார்மலாக வந்ததுக்கப்புறம் தான் ஓகே நான் ஏன் மூஞ்சி, ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம காமெடி. என்னோடய டாட்டர் வந்து என்னை நம்பவே இல்லை இது அம்மாவே கிடையாது வேறு மாதிரின்ட்டு. ஆக்சுவலாக அதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு மேக்கப் வந்து அப்படியே ஒரு ஃபேஸை மாற்றுமா ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி குவைட் கன்ஃபியூசிங் தான். பட் நல்லா ரிசல்ட், நல்லா அவுட்புட் நல்லா வந்திருந்தது. அண்ட் மெயின்லி ஆஃப்டர் ஹேர் வாஷ் இதை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி இயர் பியர்சிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் நோஸ் பியர்சிங் ஏன் பண்ணல, எப்படி உங்கள் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழியாக. அண்டு இதுக்கா அந்த புண்ணு பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக சின்னதாக வந்து ஒரு இது இருக்கும் பெயின். அது 1 day or 2 days இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. கோகோனட் ஆயில் மட்டும் ரெகுலராக வந்து அது இயர் பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஸ் வச்சு கோகோனட் ஆயில் வச்சு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் டெஃபினட்டாக இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது. பட் கண்ணில் மட்டும் கொஞ்சமாக பட்டால் கூட செமையாயிரும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, வெந்தயம் இருக்கு இல்லையா, அதில் ரெடி பண்ணது தான். அண்ட் இது 100% நேச்சுரல். இந்த ஷாம்புவும் சரி அண்ட் இந்த ஹேர் ஸ்ப்ரேயுமே சரி, இதில் ஒரு சின்ன ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு மென்ஷனாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கன் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன் ஒர்க் ஆகாது. ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹேர் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் வந்து ஒரு 50 to 60% ட்ரை ஆனதுக்கப்புறமா ஹேர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த பாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 1 month டெஃபினட்டாக வரும். லாங் ஹேராக இருந்தது அப்படின்னா 1 month வரும். கொஞ்சம் மீடியம் அண்ட் ஷார்ட் ஹேராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து 1.5 months வரைக்குமே வரும் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக வந்து ஹேர் ட்ரை ஆகாமல் தடுக்கிறது, ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன். மெயினாக ரொம்ப லாங் ஹேர் இருந்து ரொம்ப ட்ரை ஆகுது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா டெஃபினட் ட்ரை பண்ணலாம். இந்த ஷாம்புவுமே அதே மாதிரி தான். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, ஒரு மாதிரி தக்காளி சாஸ் மாதிரி இருக்கும். எஸ். அண்ட் ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் செம்பருத்தியில் வந்து என்ன ஸ்மெல் ஃபீல் பண்ணலாமோ அந்த ஸ்மெல் வந்து இதில் கிடைக்கும். இதில் வந்து ஒரு 9 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 100% நேச்சுரல். இதில் வந்து உங்களுக்கு லைக் நோ சல்ஃபேட், நோ பேரபன், எல்லாமே உங்களுக்கு வந்து நேச்சுரல் தான், ஆல்கஹால் ஃப்ரீ, எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷாம்பூ ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டு. இது கிட்டத்தட்ட 6 to 8 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஸ்பான்சர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நியூவாக நான் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் இன்ஃப்யூஸ்டு போஸ்ட் வாஷ் ஹேர் பாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அண்டு நான் யூஸ் பண்ண இந்த டாப்போட டெக்ஸ்சருமே உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஃப்ரம் மேக்ஸ் பிராண்ட். அண்ட் அதுவுமே கலர் லாக்கோட தான் வருது. ஏன்னா நிறைய டாப்ஸ் இப்போலாம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு வாஷ்க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இது நம்ம டாப்பாக நம்மளுக்கே டவுட் வரும். பட் இந்த பிராண்ட்ஸில் வரக்கூடிய டாப் 299, 399 இந்த எல்லா பட்ஜெட்லேயுமே வரக்கூடியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஹேர் ஸ்ப்ரே வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரே ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். அது எப்படி உங்களுக்கு நேச்சுரல் இந்த வெந்தயம் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் வந்து இந்த வெந்தயத்துலேயே வந்து துளசி, அந்த செம்பருத்தி அதெல்லாம் போட்டு ஸ்மெல்ல எப்படி வரும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஹேரை நல்லா வந்து அப்படியே தடவி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஹேர் பாம் ஒன்று காமிச்சோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து லைக் எண்ணெய் வச்ச மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஹேர் வாஷ், நான் வந்து எப்போவுமே ஹேர் வாஷ் தான் பண்ணுற ஆள், எண்ணெய் வைக்கிற ஆள் கிடையாது. பட் கொஞ்சம் எண்ணெய் வச்ச மாதிரியே வேணும், ட்ரை ஆகக்கூடாது என்னோடய ஹேர் அப்படின்னா இந்த பாம் வந்து சூப்பராக ஹெல்ப் ஆகும். இது நான் இது நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் 2-3 இருக்குது. நான் ட்ரை பண்ணது வந்து ஆல்மண்டு. இது பார்த்திங்கன்னா விக்ஸ் டப்பா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட விக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது அந்த டெக்ஸ்சர் நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சமாக ஒரு அரை மூடி எண்ணெயை எடுத்து ஊற்றுன மாதிரி தான் இருக்கும். பயந்துடாதீங்க. நல்லா ஹேர் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே இருந்தாலே ரொம்ப ரொம்ப சில்கி சாஃப்டாகிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. இதுவுமே ஒரு 1 month 2 months கண்டிப்பாக வரும். அண்ட் மேலே மட்டும் கிடையாது, ஹேரில் மிடில் பார்ட்டு செக்ஷன் பை செக்ஷனாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஃபுல் ஹேர் நீங்கள் கவரேஜ் பண்ணலாம். பட் மேலே வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் வராமல் ஹேரோட டிப்ஸில் அந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இதுவுமே 100% நேச்சுரல். அதனால் இதில் உங்களுக்கு வந்து மைனஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, ஆஃபீஸ்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இது என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கும் அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அதை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக லாங் ஹேர் இருந்தால் டெஃபினட்டாக வந்து ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷரு, ட்ராவலிங்கு எல்லாமே இருந்தாலுமே கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். சில நேச்சுரல் ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹேர் ஃபாலை வந்து நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் பேபி ஹேர்ஸ் அதெல்லாமே வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு லிப் பாம் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த இது வந்து ELF பிராண்டோடது. இதோட லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேட்டி ஃபினிஷிங்காக இருக்கும். இது வெறும்னே அப்ளை பண்ணால் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும். பட் இது ரெண்டுத்தோடு நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி மைல்டான ஒரு பிங்க் ஷேட் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு அண்ட் எங்கேயா ஷாப்பிங் போகிறீங்கனாலும் நேச்சுரலான லுக்குக்கு வந்து இது 2 காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த விளாக் பிடிச்சத மறக்காம லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.